பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. இது எவ்வாறு இனி எதிர்காலத்தில் வேறு நாடுகளுக்கு எதிராக சர்வதேச சட்டம் பேசப்பட கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பெட்ரோல், டீசல் போன்றவற்றினுடைய விலையை அதிகரித்திருக்கிறார்கள். எரிவாயு சிலிண்டர்களுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு நாட்டின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டங்களையும் மீறுகின்ற ஒரு செயற்பாடு. இனி வருகின்ற நாட்களில் கோதுமை மா, பருப்பு இப்படியான விடயங்களுக்கான விலைகள், இலங்கையில் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு ஒரு சர்வதேச ரீதியிலான டிஜிட்டல் தாக்குதல்கள் என்பது வலுப்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்காவினுடைய ஈரான் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் தொடர்பில் எந்த விதமான வரிகள் கூட அந்த பிரேரணையில் கிடையாது. வணக்கம், இது தி ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மத்திய கிழக்கினுடைய நிலவரம் என்பது எப்படி இருக்கிறது என்று சொல்லி. இந்த உலகம் ஒரு வெடிமருந்தின் மேல் அமர்ந்து இருப்பது போன்ற ஒரு நிலைமையும், இந்த உலகத்தினுடைய இருப்புக்கும் இந்த மக்களுடைய பொருளாதார நிலைமைக்கும் மிக மோசமான எதிர்வு குரல் சுட்டிகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். குறிப்பாக போரியலாளர்களும் அதே நேரம் பொருளாதார நிபுணர்களும் இதனை மிகப்பெரிய ஒரு அபாயகரமான காலகட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பொருளாதார இலக்குகளை நோக்கி யுத்தம் செய்கின்ற இரண்டு தரப்புகளும் மேற்கொள்கின்ற அந்த குறிவைக்கின்ற நகர்வுகள் தொடர்பாக இன்றைய நாளில் விரிவாக பேச போகிறோம். நம்மோடு பேசிக்கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்னோ. வணக்கம். வணக்கம் பிரியம். வணக்கம் பிரஷ்னோ. குறிப்பாக இந்த போர் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது இந்த உலகத்தில். ஆனால் அந்த போரினுடைய இலக்குகள் என்பது இரண்டு நாட்டு துருப்புகளுக்கு இடையில் இல்லாமல் இப்போது பொருளாதார இலக்குகள், மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இலக்குகள் இப்படியாக மாறி இருக்கிறது. இந்த 2026 மார்ச் மாத மத்திய கிழக்கினுடைய போர், இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மிகவும் கொடூரமான ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் இருக்கின்றது. உட்கட்டமைப்புகள், மனித உயிர்கள், சர்வதேச சட்டங்கள் எதனையும் பொருட்படுத்தாமல் யார் வலிமையானவர் என்றதை நிலைநிறுத்துவதற்காக இந்த போரினை இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதற்கு பதிலாக ஒரு பொருளாதார ரீதியிலான ஒரு யுத்தத்தை ஈரான் கையில் எடுத்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை மூடியதாக இருக்கலாம், அல்லது பொருளாதார தளங்களை குறிவைத்து ஈரானுடைய தாக்குதல்களாக இருக்கலாம். இந்த விடயங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்ணெய் வளத்தை மையமாக வைத்த ஒரு யுத்தமாக தற்பொழுது அது மாறி இருக்கின்றது. இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கு கொண்ட நாடுகளை விட உலகத்துக்கே இந்த யுத்தம் காரணமாக ஒரு பொருளாதார சவால் எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. இது தனிய சம்பந்தப்பட்ட நாடுகளுடைய யுத்தம் கிடையாது. எல்லா நாடுகளும் இதனூடாக பொருளாதார ரீதியாக பாதிப்பை எதிர்நோக்குகின்றார்கள். குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகள் அல்லது ஆசிய நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது இதனுடைய பொருளாதார பாதிப்பு என்பது மிக மோசகரமான ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக எண்ணெய் வளங்கள் அங்கிருந்து தான் இந்த நாடுகளுக்கு வர வேண்டும். எண்ணெய் விநியோகத்தில் 120% எண்ணெய் விநியோகம் என்பது ஹோர்முஸ் நீரிணையினூடாகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றது. அது தற்பொழுது 97% மேற்பட்ட வகையில் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவுக்கான எண்ணெய் விநியோகம் மட்டும்தான் பாதுகாப்பான ரீதியில் மேற்கொள்ளப்படுவதாக சர்வதேச ஊடகங்களுடைய செய்திகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பொருளாதார விளைவுகளின் சாதக நிலையை தற்பொழுது ரஷ்யா பெற்றுக்கொள்கின்றது. ரஷ்யாவுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த யுத்தம் மாறி இருக்கின்றது. அதனை பல்வேறு ஊடகங்களில் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு 30 நாட்கள் காலக்கெடுவினை அமெரிக்கா இந்தியாவுக்கு வழங்கி இருக்கின்றது. ஆகவே எந்த விதமான சலுகையிலும் இல்லாத எண்ணெய் விநியோகத்தினை தற்பொழுது ரஷ்யா ஆரம்பித்திருக்கின்றது, ரஷ்யா மேற்கொள்கின்றது. ஆக இதனூடாக ரஷ்யாவுக்கான வருமானம் அதிகரிக்கப் போகின்றது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆசிய நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றார்கள். இந்த யுத்தத்தில் ட்ரோன்களினுடைய பயன்பாடு உக்ரைனை தாண்டி இந்த யுத்தத்தில் ஒரு முதன்மையான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று ஏவுகணை சார்ந்த யுத்தம் தற்பொழுது பொருளாதார கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பள்ளி சிறுமிகளினுடைய மரணம் இங்கே மிகப்பெரிய ஒரு துர்க்ககரமான நிகழ்வாக இருக்கின்றது. அது அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அதிகரித்திருக்கின்றது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக. குறிப்பாக அங்கிருக்கின்ற செனட் உறுப்பினர்கள்
டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் ஒன்றினை எழுதுவதற்கு கூட இந்த அளவு தூரம் அந்த 150க்கு மேற்பட்ட சிறுமிகளுடைய மரணம் காரணமாக இருந்திருக்கின்றது. அது அமெரிக்காவினுடைய ஏவுகணை தாக்குதல் தான் அந்த மரணங்கள் ஏற்பட்டது என்பதனை சர்வதேச ஊடகங்கள் மிக விவரமாக குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது அமெரிக்க நிறுவனத்தின் மீது ஒரு சைபர் அட்டாக்கை ஈரானை சேர்ந்தவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது கூட அந்த பள்ளி மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 50 டிபிக்கு மேற்பட்ட டேட்டாக்களை அவர்கள் ஹைக் பண்ணியிருப்பதாகத்தான் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கின்ற ஒரு மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனம் மீது தான் இந்த சைபர் அட்டாக்கை ஈரான் மேற்கொண்டிருக்கின்றது. உலகத்தின் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் ட்ரோன் ஏவுகணைகள் அதே போன்று இந்த சைபர் அட்டாக்கினுடைய முக்கியத்துவம் என்பது தற்பொழுது மிகப்பெரிய அளவு உலகில் பேசப்படுகின்றது. தனிய இராணுவ வல்லமை என்பது மட்டும்தான் இதுவரை காலமும் பேசப்பட்டது. அதே போன்று உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா உலகின் மிக 2வது பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடு. ஆனால் 3 வருடங்களுக்கு மேல் அங்கு ஒரு யுத்தத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து காசாவில் ஒரு யுத்தத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் இறுதி வரை ஹமாஸினை அங்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் மிகப்பெரிய மக்களையும் பொருளாதாரத்தையும் மனித உரிமைகளையும் தான் மிக மோசமாக கருவறுத்தார்கள் இந்த நாடுகள். அதே போன்று ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் கூட மிகப்பெரிய வல்லரசுகளினால் மிகப்பெரிய ஒரு ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட யுத்தம். ஈரான் ஒரு தனித்து நின்று மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றி கொண்டிருக்கின்றது. ஆகவே பலம் பொருந்திய நாடுகள் என்ற ஒரு நாடு கிடையாது என்ற உண்மையை தற்பொழுது வெளியுலகத்துக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த யுத்தத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சர்வதேச சட்டங்கள் இந்த உலகத்தில் கிடையாது என்பதனையும் இந்த யுத்தங்கள் வெளிப்படுத்துகின்றது இல்லையா பிரியங்கன்? நீங்கள் குறிப்பிடுவது போன்றுதான் பிரஷ்னு, இந்த யுத்தம் என்பது மனித வலுவை கொண்டு இறுதியாக இடம்பெறுகின்ற ஒரு யுத்தமாக இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் இருக்க போவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம், டிஜிட்டல் யுத்தம் ஒன்றுக்கு இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, அல்லது ஆயுதங்களுடைய தேவை இல்லாமல் போகிறது, அல்லது இரத்தம் சிந்தாத ஒரு யுத்தத்தை நடத்தப் போகிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த யுத்தத்தினுடைய போக்கு இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஆயுதங்கள் இல்லை, இரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னாலும் இந்த மக்களுடைய இருப்பையும் மக்களுடைய பொருளாதார கட்டமைப்புகளையும் மிகப்பெரிய அளவிலே வலுவிழக்கச் செய்யக்கூடிய நகர்வுகள் இந்த யுத்த நகர்வுகளின் மூலமாக மேற்கொள்ளப்படும் என்று சொல்கிறது. உண்மையில் இந்த யுத்தம் எவ்வளவு காலம் எடுக்கப் போகிறது, எப்படியாக முடிக்கப்பட போகிறது, இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் 4 வாரங்களுக்குள் இந்த யுத்தத்தை முடித்து விடுவேன் என்று. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போலதான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே இடம்பெறக்கூடிய அந்த நீண்டகால யுத்தம், அதே போல காசாவிலே இடம்பெறக்கூடிய அந்த நீண்டகால யுத்தம், இவை போல இந்த யுத்தமும் இழுபட்டு விடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போதைய மக்களுக்கு சலிப்பு தட்டிவிட்டது இது தொடர்பான தேடுதல்களை மேற்கொள்வதற்கு. அந்த அளவுக்கு இதனுடைய நகர்வுகள் மாற்றப்பட்டிருக்கிறது, அல்லது மந்தகதியில் செல்லுகிறதா அல்லது வீரியமாக நடக்கிறதா என்பதை தெரியாமல் இருக்கிறது. ஒருபுறம் இஸ்ரேலுக்குள் என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு நிலைமைக்கு தணிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள். அங்கே செய்திகளை வெளியிடுகின்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். சர்வதேச ஊடகத்தினுடைய 2 ஊடகவியலாளர்கள் நிகழ்நிலையிலேயே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களும் பதிவாகி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த யுத்தம் எந்த போக்கில் நகரப் போகிறது, இதனை எப்படியெல்லாம் இந்த உலகத்தினுடைய இறப்புக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்க போகிறார்கள் என்று வருகிற போது அமெரிக்கா தொடர்ச்சியான விடாப்பிடி தன்மையோடு இருக்கிறது. அதாவது பூச்சிய செறிவூட்டல், அதே போல தங்களுடைய புரட்சி அமைப்புகளுக்கான அந்த ஈரானுடைய புரட்சி அமைப்புகளுக்கான ஆதரவை வழங்குவதை தடுக்க வேண்டும். இவற்றிலே ஈரானை பொறுத்தவரை சமரசம் இல்லை என்று சொல்கிறது, அது தங்களுடைய இறையாண்மை என்று சொல்கிறது. இப்போது ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் அதிகளவிலே பரவப்படுகிறது. ஈரானுடைய ஜனாதிபதியே 3 நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. ஆனால் இது எந்த விதமான ஆதாரபூர்வமான கருத்துக்களோ அறிக்கைகளோ வெளியாகாத நிலையில் இப்படியான ஒரு நிபந்தனை, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இது போன்ற வார்த்தைகள் ஒரு சர்வதேச ராஜதந்திர பேச்சுவார்த்தை மட்டங்களில் எடுபட போவதில்லை. ஆக இங்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உரையாடல்களுக்கு அப்பால் இந்த உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் உரையாடல்களை உருவாக்கி கொள்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஆக மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் யுத்தம் அல்லது உளவியல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆசிய நாடுகள் இதனால் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி. ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருப்பதும் சீனாவுக்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது, ஏனைய கப்பல்கள் அங்கே சென்றால் தாக்கப்படுகிறது. இதுவரை 16 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய ட்ரோன்களால். இப்படியான ஒரு சூழலில் இதை தாண்டி அந்த பிராந்தியங்களிலும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய 90% குடிநீர் தேவையை கடல் நீரை நன்னீராக சுத்தம் செய்வதன் மூலமாக பெற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது
ஈரானிலே இருக்கக்கூடிய நன்னீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நன்னீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடு பஹ்ரைன் என அங்கே தாக்கியிருக்கிறார்கள். அதே போல் சவுதி அரேபியாவினுடைய நன்னீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு மிக அருகிலே ஏவுகணைகள் விழுந்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் மிகப்பெரிய பதற்றமான சூழலை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அந்த மக்கள் கோடைக்கணக்கானவர்களுக்கான குடிநீர் விநியோகம் மிக விரைவில் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு மனிதாபிமான மூர்க்கமான யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய இருப்பையும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளையும் மிக மோசமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு புறம் பார்க்கிற போது இந்த ஏவுகணைகளை வழிமறைப்பதற்கான பாதுகாப்பு திட்டங்களுக்கான செலவுகள், இப்படி இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய செலவுகள் இப்போது மத்திய கிழக்கிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பாக்கெட்டுகளிலும் என்னுடைய பாக்கெட்டுகளிலும் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாக்கெட்டுகளிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கை போன்ற நாடுகள் இப்போது பெட்ரோல் டீசல் போன்றவற்றினுடைய விலையை அதிகரித்திருக்கிறார்கள். எரிவாயு சிலிண்டர்களுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இனி வருகின்ற நாட்களில் கோதுமை மா, பருப்பு, இப்படியான விடயங்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட போகிறது. காரணம், இந்த ஹோர்முஸ் நீர்நிலை ஊடாக வருகின்ற கப்பல்கள் தாக்கப்படுகிற போது இந்த பிராந்தியத்தின் ஊடாக செல்லுவதற்கான ஒரு அச்சநிலை இருக்கிறது. பொருட்கள் வருவதற்கான தேவை குறைவடைகிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி கப்பலுடைய காப்புறுதி நிறுவனங்கள் 400 வீதமாக இந்த காப்புறுதி நிதியை அதிகரித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் தாக்கம் செலுத்த போவது நம்மை போல ஒவ்வொருவரிடமும் இது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பது மறக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த டிஜிட்டல் தாக்குதல்கள் என்பது வலுப்பெற்று கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்காவினுடைய மருத்துவ உபகரணம் வழங்குகின்ற அந்த நிறுவனத்தின் மீது இடம்பெற்றிருக்கக்கூடிய டிஜிட்டல் தாக்குதலை சொல்லலாம். அதே போல மொசாட்டை சேர்த்திருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய வங்கி கட்டமைப்புகளின் மீதான தாக்குதல் தொடர்பான எச்சரிக்கைகள் இருக்கலாம். அதே போல ஈரானினுடைய மின்சார விநியோகத்தை முழுவதுமாக முடக்குவதற்கான நகர்வுகள், அதே போல் இந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை முடக்கி அந்த ஏவுகணைகளை அந்த தளத்திலேயே வெடிக்கச் செய்வதற்கான நகர்வுகள், இப்படி இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் புரட்சி என்று சொல்லுகின்ற அளவுக்கு மாறி டிஜிட்டல் அழிவுக்கு மாறி இருக்கிறது. ஆக ஒருபுறம் ஜிபிஎஸ்க்கு முறையான சிக்னல்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் இந்த யுத்தம் இன்னும் ஒரு கட்டத்திற்கு எப்படி செல்லும் என்று நம்புகிறேன் கிருஷ்ணா. தற்போது ஒரு ரம்லான் மாதம், இந்த மாதத்தில் கூட அல் அக்ஸா மசூதியை முழுமையாக முடக்கி வைத்திருக்கின்றது இஸ்ரேல். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சட்டங்களை அது மதிப்பது கிடையாது. அதனுடைய யுத்தம் என்பதே இன்னும் ஒரு நாட்டு தலைவர் மீது ஆயுதங்களினூடாக பதிலளிப்பது, அந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியினை கட்டுப்படுத்த முனைவது, உளவுத்துறை தகவல்களினூடாக அந்த நாடுகளில் இருக்கின்ற முக்கியமான விஞ்ஞானிகளை படுகொலை செய்வதென ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேல் என்பது ஒரு சர்வதேச சட்டங்களை மீறி செயற்படுகின்ற ஒரு நாடும் அமைப்பாகவும் இருக்கின்றது. எனினும் அந்த நாட்டுக்கு இருக்கின்ற பொருளாதார பலம், அதே போன்று ஏபெக்கினுடைய மிக முக்கியமான லொபி பண்ணக்கூடிய அந்த வகிபாகத்தினூடாக அமெரிக்காவை தொடர்ந்தும் தன்னுடைய ஒரு ஆதரவு நிழலாக வைத்திருப்பது என்பதுதான் இஸ்ரேலுக்குரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் நாடு காசாவில் மேற்கொண்ட யுத்தமாக இருக்கலாம், அல்லது வேறு நாடுகள் மீது மேற்கொள்ளுகின்ற யுத்த நடவடிக்கைகள், அதே போன்று உளவுத்துறை தகவல்கள் என்பன அனைத்துமே ஒரு நாட்டின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டங்களையும் மீறுகின்ற ஒரு செயற்பாடு. எனினும் அமெரிக்கா அந்த நாட்டுக்கு பலமாக இருப்பதனால் அது ஒவ்வொரு முறையும் தப்பித்து கொண்டு வருகின்றது. எனினும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நெதன்யாவுக்கு எதிரான ஒரு பிடிவுராந்து இருக்கின்றது. ஆகவே சர்வதேச சட்டங்கள் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருந்தால்தான் இஸ்ரேலினுடைய விடயத்தினை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். நாங்கள் ஆசிய நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகம் என்பது கேர்முஸ் நீரினூடாக முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கேர்முஸ் நீரினூடாகத்தான் ஆசிய நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அரிசியாக இருக்கலாம், அதுபோன்ற உணவு தயாரிப்புகளை அரபு நாடுகள் பெற்றுக்கொள்ளுகின்றன. ஆகவே ஆசிய நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற எந்த பொருட்களும் தற்பொழுது அரபு நாடுகளுக்கு செல்லாமல் இருக்கின்றன. இந்த யுத்தம் தொடர்ந்து நீடிக்கப்படுகின்ற பொழுது ஜெர்மன் நாட்டினுடைய எல்லையில் இருக்கின்ற செங்கடலிலும் ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு அழிவு நிலை, கப்பல் போக்குவரத்தினுடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குரியதாக மாறும்.
என்னதான் அமெரிக்கா தாங்கள் பாதுகாப்பு வழங்குவோம் என்று கூறினாலும், பிரான்ஸ் தன்னுடைய யுத்த கப்பல்களை அந்த இடத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினாலும், ஹோர்முஸ் நீரினுடைய பாதுகாப்பு என்பது முழுமையான கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது. எந்த வணிக கப்பலும் அங்கு ஒரு போக்குவரத்தில் ஈடுபட போவது கிடையாது என்பதுதான் தற்பொழுது வரை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அமெரிக்க நாட்டுக்குள் கூட ஒரு எதிர்ப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது தொழில்நுட்ப ரீதியில் மிக அதிக அளவில் பேசப்படுகின்றது. அஜதுல்லா அலி காமனியினுடைய மரணத்துக்கு கூட ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது, தொழில்நுட்ப ரீதியில் தான் கண்டறியப்பட்டது. அங்கு ஏற்கனவே சிஏஏ வேவு பணிகளை மேற்கொண்டனர். ஆகவே ஒரு நாட்டினுடைய இறையாண்மை முழுமையாக மீறப்படுகின்றது, சர்வதேச சட்டங்கள் மீறப்படுகின்றது. இது எவ்வாறு இனி எதிர்காலத்தில் வேறு நாடுகளுக்கு எதிராக சர்வதேச சட்டம் பேசப்பட கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தும். ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது. அது ஈரானை கட்டுப்படுத்தும் விதமாக நீங்கள் பிராந்திய நாடுகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்பது மட்டும்தான் அந்த ஐநா பிரிவினையில் கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். சீனாவும் ரஷ்யாவும் அமைதி காத்திருக்கின்றது. அந்த விடயத்தில் நடுநிலை வகித்திருக்கின்றார்கள் அல்லது வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளாமல் இருந்திருக்கின்றார்கள். எனினும் ஈரான் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் தொடர்பில் எந்த விதமான வரிகள் கூட அந்த பிரிவினையில் கிடையாது. ஆகவே சர்வதேச நீதி அல்லது சர்வதேசம் என்பது ஒரு நீதியின் பால் நின்று செயற்படுகின்ற ஒரு அமைப்புகளாக இல்லாமல் பக்கம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கின்றார்கள். இதுதான் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இன்னும் உந்துதலை கொடுக்கக்கூடிய விடயங்களாக மாறுகின்றது. ஆகவே என்னதான் இந்த யுத்தம் தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் அல்லது ஈரான் வெல்லுதோ அமெரிக்கா வெல்லுகின்றதோ என்பதற்கு அப்பால் மனித உரிமைகள், மனிதாபிமானம் என்பது தொடர்ந்தும் அங்கு செத்து கொண்டிருக்கின்றது என்பதனைத்தான் மிகப்பெரிய அளவு சர்வதேச ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது தெரியக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய பாதிப்பை இஸ்ரேல் முழுமையாக வெளியில் தெரியாமல் கட்டுப்படுத்துகின்றது. அந்த நாட்டினுடைய சிசிடி கேமராக்களின் ஊடாகவோ அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் தங்கள் நாட்டில் இருக்கின்ற விடயங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளாக இருக்கலாம். இவ்வாறான கட்டுப்பாடுகளூடாக இஸ்ரேலினுடைய நிலைமை வெளியுலகத்துக்கு தெரியாமல் இருக்கின்றது. எனினும் ஈரானிலும் மிகப்பெரிய மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிலும் மிகப்பெரிய மனிதாபிமான மீறல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. யுத்தம் கொடியது என்பதனை, இந்த யுத்தமும் விதிவிலக்கு இல்லை என்பதனை மிக வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு யுத்தமாகத்தான் இந்த யுத்தம் இருக்கின்றது. எனினும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்து ஈரானுடைய சகல வளங்களையும், அதாவது இராணுவ தரப்புகளாக இருக்கலாம், ஏவுகணைகளாக இருக்கலாம், கப்பல் படையாக இருக்கலாம், அல்லது விமானப்படையை தாம் முற்றாக அழித்திருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இனி யுத்தம் நீடிப்பதற்கான தேவை கிடையாது, அமெரிக்கா வென்று விட்டது என்ற அறிவிப்பை கூட டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே யுத்தம் ஒரு குறுகிய காலத்துக்கள் முடிவுகள் வரும், அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அரபு நாடுகளில் இருக்கின்ற கட்டார் போன்ற நாடுகள் இரு நாடுகளையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார்கள். இரு நாடுகள் மீதும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அற்ற ஒரு பேச்சுவார்த்தை, முழுமையான அமைதியை நோக்கி நகர வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது அரபு நாடுகள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த ரம்லான் காலப்பகுதியில் மசூதியை முடக்கின்ற முயற்சிக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் மிகப்பெரிய அளவு இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கையினை கூட்டாக முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த யுத்தம் மிக நீண்ட காலத்துக்கு நீடிக்காது என்பதைத்தான் தற்பொழுதைய நிலைமைகள் புலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் நீண்ட காலம் நீடிக்கின்ற பொழுது பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகின்றது. அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக பல நாடுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதனையும் பலர் சுட்டி காட்டுகின்றார்கள். ஏனெனில் அரபு நாடுகள் என்பது சுற்றுலாத்துறையிலும் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக இதுவரை காலமும் இருந்தது. ஆனால் தற்பொழுது அங்கு ஒரு பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பதற்றம் தொடருமாக இருந்தால் சர்வதேச முதலீடுகள் என்பன, மிகப்பெரிய முதலீட்டு திட்டங்கள் என்பன எல்லாம் இந்த அரபு நாடுகள் எதிர்காலத்தை நோக்கி திட்டமிட்டிருந்தன. அதிலிருந்து பல நாடுகள், பல முதலீடுகள் விலகி கொள்ளுமாக இருந்தால், அமைதி என்றது அந்த பிரதேசத்தில் இல்லாமல் இருந்தால், சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிக அளவு வீழ்ச்சி அடைகின்ற நிலைமை செல்கின்ற பொழுது இந்த அரபு நாடுகளுடைய வளர்ச்சி என்பது இன்னும் 20-30 வருடங்களுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே யுத்தம் மிக குறுகிய நாட்களுக்குள் முடிவுக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வாறு தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தியதன் பின்னர் இந்த ஒப்பந்தத்துக்கு செல்லலாம் அல்லது யுத்தத்தை இடைநிறுத்தி கொள்ளலாம் என்பது தொடர்பில் தான் அதிக அளவு பேசப்படுவதாக சர்வதேச ஊடகங்களில் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றது. இல்லையா பிரியங்கா?
கிருஷ்ணன், நீங்கள் குறிப்பிடுவது மிகவும் முற்றிலும் சரியான ஒரு விடயம். அதாவது இதனுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த வளங்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய நோக்கம். ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள் அழிக்கப்படவில்லை, அங்கே அந்த எண்ணெய் கிடங்குகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்கா செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு எண்ணெய் சேமிப்பு மீதான தாக்குதல் அது ஈரான் மிகப்பெரிய அளவிலே பற்றி இருந்தது. இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு விடயத்தை சர்வதேச நிதி கட்டுப்பாட்டு கண்காணிப்பகம் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறது. அதாவது இந்த அரேபிய நாடுகள் மீண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த கடினமான யுத்த கால பகுதியிலும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அவர்களுடைய எண்ணெய்க்கான விலை என்பது மிக அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், கச்சா எண்ணெயினுடைய விலை $124 வரை அதிகரித்து மீண்டும் கீழே இறங்கி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அது அப்படியான குறிகாட்டியை காட்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த யுத்தம் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போது, ஏவுகணைகள் தாறுமாறாக விழுகிற போது, இவற்றினுடைய பொருளாதாரம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது, அல்லது பொருளாதார மீழ்ச்சி என்பது எப்படி கட்டுப்படுத்த போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் குறிப்பிட்டபடி இருந்தான், அதாவது இந்த அயல் நாடுகள் அல்லது அண்டைய நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் தவிர்ப்பதாக அன்றும் சொல்லியிருந்தது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பல பொறுப்பு குரல்களை ஏற்றிருந்தது. ஆனால் இந்த குவைத்தினுடைய பிராந்தியங்களில் நேற்றிரவும் கூட தன்னுடைய தாக்குதல்கள் ஈரான் மேற்கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெடிச்சத்தம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே குவைத்தினுடைய அமீர் சொல்லியிருக்கிறார், எங்கள் மீது தொடர்ந்தும் தாக்குவீர்களாக இருந்தால் நாங்களும் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்குள் குதிக்க வேண்டிய நிலைமை வரும், எங்களுடைய படைகள் தயாராக இருக்கிறது. ஆக நாங்கள் ஒரு மிக நீண்ட நட்பு சக்தியாக கருதுகின்ற மிக நீண்ட கால உறவை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈரானோடு நாங்கள் போட்டியிட வேண்டும், சண்டையிட வேண்டும் என்று சொல்கிறார். மறுபுறம் துருக்கியினுடைய எர்டோகான் இவர் அதாவது டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார், இது மோசமான விடயம் என்று சொல்லி. அதே நேரம் ஈரானுக்கு எதிராகவும் விடுத்திருந்தார். அதே சம நேரத்திலே ஈரானுடைய ட்ரோன்கள் சைப்ரஸில் இருக்கக்கூடிய தளங்களை தாக்குகிற போது துருக்கி தன்னுடைய F-16 விமானங்களை அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறது. துருக்கியினுடைய நகர்வுகள் ஈரானுக்கு எதிராக எப்போது வேண்டுமானாலும் வீரியம் பெறுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. ஆக இந்த இஸ்லாமிய நாடுகள் ஒவ்வொன்றும் கூட்டாக அறிக்கை விட்டாலும் அமெரிக்காவை தாண்டி எந்த விதமான செயற்பாடையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கு நேட்டோ என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆகவே நேட்டோவினுடைய நட்பு நாடு ஒன்று தாக்கப்படுகிறது என்கிற போது நேட்டோ நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அடிப்படை ரீதியிலான விடயங்கள் இவையெல்லாம் மிக மோசமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சித்தாந்த ரீதியாக அவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள், ராஜதந்திர ரீதியாக ஒரு தோல்வி அடைந்திருக்கிறது. அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விடயம் உங்களுக்கு நன்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த சட்டங்கள் தொடர்பான வரையறை கைக்குள் வைத்திருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் அமைப்பு இருக்கிறது இல்லையா, அது தன்னுடைய தோல்விக்கான அல்லது தன்னுடைய செயலிழப்புக்கான நகர்வுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய மொத்த நிதி வருவாயிலே 13% அமெரிக்கா கொடுக்கிறது. இப்போ அமெரிக்காவினுடைய வீதமாக அல்லது சார்பாகத்தான் அந்த 13% வருவாய் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அல்லது அமெரிக்காவினுடைய ஆதரவு சக்திக்கு எதிராக இப்படியான நகர்வுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு தர்ம சங்கடமான நிலை அங்கு இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச போரியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இஸ்ரேலினுடைய மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் காசாவிலே எப்படி நடந்ததோ, ஏன் இப்போது ஈரானில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்காரர்கள் இந்த உலகத்தினுடைய கண்களை மூடிக்கொண்டு அல்லது திசை திருப்பி வைத்துக்கொண்டு காசா மீது தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் மனித உரிமை ரீதியான மாற்றங்களுக்கு அல்லது மனமாற்றங்களுக்கு உள்ளாகுவார்கள் என்பதற்கு எந்த விதமான மாற்று சங்கிலியினுடைய குறிக்கோளும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்வருகின்ற நாட்கள் இந்த மத்திய கிழக்குக்கு மாத்திரமல்லாமல் உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறப்போகிறது என்ற அந்த எச்சரிக்கையை நம்முடைய இலங்கை போன்ற நாடுகள் எப்படி நிவர்த்திக்க போகிறது என்று நம்புகிறீர்கள் கிருஷ்ணா? நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்களா ஐநாவுக்கான பங்களிப்பு என்பது 31%. அதாவது படைத்தரப்பக்கம் சரி, கட்டாய நிதி பங்களிப்பாகும் 22% என கிட்டத்தட்ட 31% பங்களிப்பு அமெரிக்கா தான் வழங்குகின்றது ஐநாவுக்கான நிதி பங்களிப்பில். இலங்கை போன்ற நாடுகள் இந்த யுத்தம் அல்லது சர்வதேச சட்டங்களை முழுமையாக மீறி நடக்கின்ற யுத்தங்களுடன் இஸ்ரேலுடன் இலங்கையை ஒப்பிட முடியாது. எனினும் இஸ்ரேல் அமெரிக்கா எந்த அளவு தூரம் ஒரு பாதுகாப்பு கவசமாக நிற்பது போன்று இலங்கைக்கு மிகப்பெரிய நாடுகளுடைய கவசங்கள் கிடையாது. சீனா சில வேளைகளில் தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்று குறிப்பிடப்படுவதை தவிர, எனினும் பிராந்திய ரீதியில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அல்லது பிராந்திய ரீதியில் இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற மோதல்களின் பொழுது இந்த நிலைமைகள் தொடர்கின்ற பொழுது இலங்கை ஈரானுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததனால் அமெரிக்கா ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று சிலர் கூறுகின்றார்கள். எனினும்
இலங்கையினுடைய மனிதாயுமான ஈரானிய கப்பலுக்கான உதவியினை அமெரிக்கா ஏற்றிருக்கின்றது. அது இலங்கை சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக செயற்படுகின்றது என்பதுதான் அதனுடைய கருத்தாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது. இந்த விடயத்தினை ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக அமெரிக்கா இதுவரை முன்னிலைப்படுத்தவில்லை. எனினும் அதற்கான ஒரு அழுத்தம் இருப்பதான செய்திகளும் இருக்கின்றது. அதனை நான் முழுமையாக மறுக்கவில்லை. இலங்கையில் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு ஒரு சர்வதேச ரீதியிலான விசாரணையின் மூலம்தான் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நீதியினை நிலைநாட்ட முடியும். உள்நாட்டு ரீதியில் எந்த விதமான சுயாதீன விசாரணை என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியில் நடக்கப் போவது கிடையாது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி அதேபோன்று முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய நீதிமன்ற அறிக்கையில் கோட்டபாய ராஜபக்ஷனுடைய முன்னாள் ஜனாதிபதியினுடைய பெயரெல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான நிலைமை இதே சேனல் இதற்கு முன்னர் ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிடுகின்றது. அது ஈழத்தில் இடம்பெற்ற, அதாவது முள்ளிவாய்க்கால் பேரளவு தொடர்பாக அங்கு போஸ்பரஸ் குண்டு பயன்படுத்தப்பட்டது, மனிதாபிமானங்களுக்கு எதிராக இடம்பெற்றது, அங்கு வைத்தியசாலைகள் தாக்கப்பட்டது போன்ற விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டு வருகின்ற அந்த ஆவணப்படம் தொடர்பில் எந்த விதமான விசாரணைகளையும் முன்னெடுக்க தயாரில்லை. காணாமலாக்கப்பட்டவருடைய விடயமாக இருக்கலாம், அல்லது திருவண்ணாமலையில் 5 இளைஞர்கள் மாணவர்களுடைய படுகொலையாக இருக்கலாம், கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரம் இருக்கலாம், அல்லது ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகளாக இருக்கலாம். இந்த விவகாரங்களில் கூட மிகச்சிறந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தயார் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கின்றது. இந்த விடயங்களுக்கு பின்னணியில் அரசாங்கம் இருந்தது என்பதுதான் பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய குற்றச்சாட்டு. ஆகவே எந்த வகையிலும் இலங்கை இந்த விவகாரங்களில் ஒரு முன்னேற்றத்தை காண போவது கிடையாது. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கான சரியான நிலைமை தற்பொழுது இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த விவகாரங்களை மனித உரிமைகள் சார்ந்துதான் மேற்குலகம் பயன்படுத்த போகின்றது. இதுவரை காலமும் பயன்படுத்தி இருக்கின்றது என்பதும் உண்மை இல்லையா பிரியங்கன்? நிச்சயமாக விஷ்ணு, இந்த நிலைமை எப்படி மாறப்போகிறது என்று தெரியவில்லை. குறிப்பாக அதிகாரங்களால் எழுதப்படுகின்ற ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது. இப்போது இரத்தத்தின் மீது இருந்து அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கடந்த கால கசப்பான உண்மைகள் ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. நன்றி விஷ்ணு. இன்றைய நாளில் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் மிக முக்கியமான இந்த பொருளாதார அடைவுகள் தாக்குதல்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம். அதே போல் இலங்கையினுடைய பொறுப்புகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். மற்றொரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி.